திமுக என்ன சொல்லுது, எங்கள் ஆட்சியில் இருந்த மாதிரியே தானே உங்கள் ஆட்சியில் இருக்குது, அப்போ எங்கள் ஆட்சியை ஏன் அமிச்சிங்க, உங்கள் ஆட்சிக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க? இது என்ன அழுகுற கதையா இது? தாவேகா என்ன பதில் சொல்லுது? ஒரு விஷயத்தை முதல்ல நடந்த ஒரு பாலியல் வழக்கை வந்து அட்ரஸ் பண்ணாங்க. அப்போ நம்மளே பாராட்டணும். ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடக்குதுன்னா ஒரு அரசோட மெயின் வேலை அதை கட்டுப்படுத்தணுன்றது முதல் விஷயம். அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம வாழ்த்த வேண்டிய விஷயம். உடனே அட்ரஸ் பண்ணாங்க, உடனே காவல்துறை அதுக்கான வழக்கை பதிவு செஞ்சது, குற்றவாளியை தேடி உடனே பிடிச்சாங்க, பாராட்டணும். இன்றைக்கி சம்பவம் அதுவாக இருக்கா? ஒரு வாரத்துக்குள்ளே 5-6 பாலியல் வழக்குகள் நடக்குதுன்னா எப்படிங்க அதை சகிச்சுட்டு போக முடியும்? திமுக ஆட்சியை மக்கள் இதுக்காக ஒதுக்குனாங்க. இந்த அளவு ஒரு கேவலப்பட்ட நிலையில் திமுக கட்சி எதனால் போச்சு? அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஏன் தோத்தாரு? ஒரே ஒரு காரணம் தான், பெண்கள் பாதுகாப்பில் கோட்டையை விட்டாச்சு. அதனால இன்னைக்கு திமுக கோட்டையே விட்டுச்சு. அப்போ தமிழக வெற்றி கழகமும் பெண்கள் பாதுகாப்புல இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து ஃபோர்ஸ் பத்தல அப்படின்னு சொல்றீங்க? இல்லை, அவங்க மழுப்பெல்லாம் பேச பழகிட்டாங்க. இப்போ எப்படி விஜய் வந்து ப்ரெஸ் மீட்டே கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு வசனத்தை வச்சுருக்காங்களோ, எப்படி விஜய் வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணலன்னா அதுக்கு ஒரு வசனத்தை வச்சுருக்காங்களோ, அவங்க செய்கிற தப்பெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ஒரு டீமை செட் பண்ணி அவங்க 4 வசனத்தை பேசி அவருடைய கண் பார்வைக்காக காத்துட்ருக்கோம், அவர் சொல்லுக்காக காத்துட்ருக்கோம், அவர் செயலுக்காக காத்துட்ருக்கோம். இந்த அடுக்குமுறையெல்லாம் எவன் கேட்டான்? இல்லை, இப்போ இதில் இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, பாலியல் வன்கொடுமை வந்து நடக்கிற ஒரு விஷயம் திமுக ஆட்சியில் வெளி வரவே இல்லை. இப்போ இந்த ஆட்சியில் வெளியே வருது, கேள்வி கேட்குறோமா? நீங்கள் கேட்குறது தவறான கேள்வி. அந்த குற்றங்கள் நடக்கலாமா? முதல்ல வெளியே வராமல் இருந்துச்சு, இப்போ வெளியே வருது. அப்போ வெளியே வந்து நடந்தால் பரவாயில்லையா உங்களுக்கு? இல்லை, அது தடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லையேங்க. ஒரு அரசாங்கம் புதுசுக்கும் பழசுக்கும் என்னதான் வித்தியாசம்?